நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ சேலம் மாவட்டம் சங்ககிரியில தாங்க இருக்கோம். இங்க புதுசா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயனீர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இங்க குழி எடுக்கும் போதே ரொம்ப ஊத்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க கான்கிரீட்ல செப்டிக் டேங்க் கட்டினீங்கன்னா அது அடிக்கடி நிறைஞ்சிரும். நீங்க லாரி வச்சு எவ்வளோ டைம் க்ளீன் பண்ணாலும் அது நிறைஞ்சிட்டே தாங்க இருக்கும். ஆனா நம்ம பயனீர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டிராப் கூட தண்ணி உள்ள வராதுங்க. அதே மாதிரி இதை சுத்தியுமே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குங்க. இந்த குழியிலேயே வந்து வேர்கள் அதிகமாக உள்ள வர்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் கான்கிரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டினீங்கனாலும் சரி, இல்லை பயோ டேங்கே கான்கிரீட்டில் இருக்கிறதோ பிளாஸ்டிக்கில் இருக்கிறதோ போட்டிங்கனாலும் சரி, இதனோட வேர்கள் துளையிட்டு கழிவுகள் வெளியே வர ஆரம்பிச்சிருங்க. ஆனால் நம்ம பயனீர் பயோ டேங்க்கில் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கிறதுனால உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றாங்க. இதனோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.